அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 67, வினைத்திட்பம். குறள் எண் 662. ஊறு ஓரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். இடையூறு வருவதற்கு முன்பே நீக்குதல், வந்தபின் தளராமை ஆகிய இந்த இரண்டினது வழியே வினைத்திட்பம் பற்றி ஆராய்ந்தவரின் கொள்கையாகும். பழுதுபடும் செயலை செய்யாமை, பழுதுபட்டவிடத்து மனந்தளராமை இவ்விரண்டும் செயல்புரிபவரின் நெறியாகும் என அறிவுடையர் கூறுவர் என்று பதிவு செய்துள்ளார் தெய்வப்புலவர். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். மீண்டும் அறத்துப்பாலில் ஒரு குறள். ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் அவரை வருத்தினால் அவருக்கு ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். ஆனால் அதை பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டு என்கிறார். இதற்கு சரியான உதாரணம் எகிப்திய சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ் அவர்கள். அதாவது இளைஞர்களிடம் கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்ற ஒரு சிந்தனையை எழுப்பினார். அவர் வேற ஒன்றும் சொல்ல முடியாது, இருக்கிறாரா இல்லையா என்ற சிந்தனையை எழுப்பி பிரச்சாரம் செய்தார். அதோட மற்ற நல்ல கருத்துக்களையும் அவர் பிரச்சாரம் செய்வார். அதனால் இளைஞர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு, இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம்ல, நம்ம அதாவது கலைமாமணி தமிழ் பேராசிரியர், கலைமாமணி தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், பட்டிமன்ற நடுவர், சின்னத்திரை நடிகர், நகைச்சுவை மன்ற தலைவர். அவருடைய பேச்சை உலகமே கேட்கிறது. தமிழர்கள் உலகெங்கும் அவர்களை அழைக்கிறார். காரணம் அவருடைய பேச்சின் திறமை. சிந்தனை சிற்பி தான் அவருமே. இவரும் ஒரு சிந்தனை சிற்பி சாக்ரட்டிஸ். அதனால் அவருடைய பேச்சை அந்த எகிப்திய நாட்டு மக்கள் இளைஞர்கள் விரும்பி கேட்கிறார்கள். அப்போ மன்னராட்சி. அவன் எகிப்திய மன்னன் என்ன செய்கிறான், அதை பொறுக்க முடியவில்லை. உடனே மன்னன் என்ன செய்கிறான், அவனை சிறையில் அடைத்து விடுகிறான் பொறுக்காமல். ஒரு காலத்தில் மறுபடியும் நம்மளே விட்டுட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து மக்களாட்சி கொண்டாந்து வாங்கின எண்ணத்தில் அவனை சிறையில் தூக்கி அடைக்கிறான். சிறையில் அவனுக்கு தண்டனை என்னன்னா, அப்போ விஷம் குடிக்கிறது தான் தண்டனை. அப்போ அவருடைய நண்பன் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ என்பவர்கள் அவனை சிறையில் பார்த்துவிட்டு மன்னரிடம் போய் சொல்லி, இந்த மாதிரி அவர் என்னங்க செஞ்சார் குற்றம், அவரை ஏங்க இப்படி போட்டு விஷம் குடிக்க சொல்கிறீங்க, அவர் நல்லா பேசுகிறாரு, சிந்தனை சிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி பேச சொல்லையில், இல்லைங்க அவரை இனிமேல் நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள், நான் விடுதலை செய்கிறேன் என்று மன்னன் சொன்னானாம். அதை அவரிடம் போய் சொல்லியிருக்கார்கள் சாக்ரட்டிஸிடம். சாக்ரட்டிஸ் என்ன செஞ்சிருக்காரு, பேச்சு சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் இந்த நாட்டில் நான் வாழ்ந்து என்ன பயன், எனவே நான் தாராளமாக விஷத்தை குடித்து இறந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் பாருங்க சாக்ரட்டிஸ். உடனே என்ன செஞ்சார், இவங்க சொல்லியும் கேட்கல. அந்த இந்த டேட்டில் தான் விஷம் குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த டேட்டில் விஷத்தை இறந்து விட்டார். அதனால் இன்று அவர் புகழ் நிலைத்து உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். ஆனால் அந்த தீங்கு செய்த அந்த மன்னன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம். அதை பொறுத்த சாக்ரட்டிஸுக்கு இந்த உலகம் உள்ளளவும் இன்பம். அதற்கு கருத்து தெய்வப்புலவர் என்ன சொல்கிறார் என்றால், தீங்கு செய்தவரை
பொறுக்காமல் வருத்தினவருக்கு ஒரு நாள் இன்பம், அதை பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. அந்த தெய்வப்புலவர் சொன்னதுக்கும் எகிப்திய மன்னன் செய்ததற்கும் சாக்ரட்டிஸ் செய்ததற்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட மாறாமல் கருத்து இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதனால தான் உலகம் பூராமே இப்போ ஜெர்மனியில் செலவு வச்சுட்டா தமிழ், நம்ம தமிழால் ஜெர்மனியில் இருக்கான்ல, போய் செலவு வச்சுட்டான் அங்கே. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் சிலை வச்சு வீரமாமுனிவர் அவர் தானே இங்கே பேசணுவர். வீரமாமுனிவர் இங்கே வந்து மதத்தை பரப்ப வந்தவர். அவர் மனம் மாறி தமிழை படித்தவுடன், திருக்குறளை படித்தவுடன் மனம் மாறிவிட்டார். மதத்தையும் பறக்க வேணாம், ஒன்றும் செய்ய வேணாம், நம்ம பேசாமல் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய கருத்தை பரப்பி விடுவோம். டிரான்ஸ்லேட் பண்ணவர் அவரும். டால்ஸ்டாய் தான் முதல் ரஷ்ய மொழியில் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி ரஷ்யாவில் பரப்பினார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கருத்துக்கள் வந்து எல்லாம் உடன்பாடாக இருக்கு பாருங்கள். எகிப்திய மன்னன் சொன்னதுக்கும் இவன் சொன்னதும் சாக்ரட்டிஸ் சொன்னதுக்கும், எகிப்திய மன்னனும் செய்ததற்கும் சாக்ரட்டிஸ் எனக்கு கருத்து சுதந்திரம் வேண்டுங்க என்று உயிர் நீத்ததற்கும் எப்படி இருக்கிறது? அதுதான் அவருடைய பேச்சு திறமை. அந்த மாதிரி இருக்கிறது. இப்படி தெய்வப்புலவர் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு குறளிலும் அற்புதமான கருத்துக்களை பரப்பி வருகிறார். அதுதான் அவருடைய தனித்திறமை, தனித்துவம், மறக்க முடியாத தனித்துவம் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.